டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை நிறைவடைந்துள்ளது. தலைநகரில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் 5ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. டெல்லியில் 3வது முறையாக ஆட்சியை பிடிக்க ஆம் ஆத்மியும், தலைநகரை கைப்பற்றும் முனைப்பில் பாஜகவும் தனித்து நின்று காங்கிரஸ் கட்சியும் களம் காண்கின்றன. தொடர்ந்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி, நேரு ஆட்சியில் ஒருவர் 12 லட்சம் ரூபாய் சம்பாதித்தால் 4 ஒரு பங்கு அரசுக்கு வரியாகும் என்றும், தற்போது 1 ரூபாய் கூட கொடுக்க தேவையில்லை என்றும் கூறினார். இவிஎம் மூலம் வாக்குகளில் முரண்பாடு ஏற்படுத்த பாஜக முயற்சியில் ஈடுபடுவதாக கூறி ஆம் ஆத்மியின் அரவிந்த் கெஜ்ரிவால் பரப்புரை மேற்கொண்டார். ராகுல் காந்தி பேசியபோது கெஜ்ரிவால் உள்ளிட்ட ஆம் ஆத்மியினரை பிரதமர் மோடியுடன் ஒப்பிட்டு விமர்சித்தார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்வடைந்தது. ஈரோடு கிழக்கு எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் உயிரிழந்ததைத் தொடர்ந்து வரும் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. தொடர்ந்து ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இந்த அறிவிப்பு வெளியானதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. இந்த தேர்தலில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்த நிலையில் திமுக சார்பில் சந்திரகுமாரும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதாலட்சுமியும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். தொடர்ந்து அமைச்சர் முத்துசாமி தலைமையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வரும் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு இன்றுடன் பிரச்சாரம் ஓய்வடைந்தது. ஏடிஜிபி கல்பனா நாயக் அறையில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு காரணம் சதித்திட்டம் அல்ல என டிஜிபி அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய ஏடிஜிபியாக இருந்தபோது தனது அலுவலகத்தில் நிகழ்ந்த தீ விபத்து சம்பவம் தன்னை கொல்ல நடந்த சதி என்று கூறி கல்பனா நாயக் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்து இருந்தார். ஆனால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் திட்டமிடப்பட்ட தீ வைப்பு சம்பவம் நடந்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என டிஜிபி அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரியும் தன்மை கூடிய பொருட்கள் தீ விபத்தில் இல்லை என்பது வேதியியல் பூர்வமான ஆய்வில் தெரிய வந்துள்ளதாகவும், எனவே தீ விபத்து சதித்திட்டம் அல்ல என்றும் டிஜிபி அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் குற்றச்சாட்டு உண்மையில்லை என சீருடை பணியாளர் தேர்வாணையமும் விளக்கம் அளித்துள்ளது. தனக்கு உயிருக்கு ஆபத்து இருப்பதாக ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் அளித்திருக்கும் நிலையில் ஆளும் அரசு மீது எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தங்கள் துறையின் ஊழல்களை சொன்னதற்கே ஏடிஜிபியை கொலை செய்ய துணிந்து விட்டார்கள் என்பது மிகவும் கீழ்த்தரமானது என்று கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் சட்ட மீறலும் விதி மீறலும் வழக்கமாகிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காவல் உதவி ஆய்வாளர் தேர்வில் முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதால் பெண் ஏடிஜிபியை படுகொலை செய்ய சதி நிகழ்ந்திருக்கிறதா என்பது குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவியை மத்திய அரசு திரும்பப் பெற உத்தரவிடக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக ஆளுநர் RN ரவி ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உரை நிகழ்த்தாமல் வெளியேறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆளுநரின் இந்த நடவடிக்கை தமிழக சட்டமன்றத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் அவமதிக்கும் செயல் என அரசியல் கட்சிகள் விமர்சித்திருந்தன. இந்நிலையில் ஆளுநர் RN ரவி அரசியல் சாசனத்திற்கு எதிராக செயல்படுவதாகவும் அவரை மத்திய அரசு திரும்பப் பெற உத்தரவிட வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் விசாரணையில் இருப்பதை சுட்டிக்காட்டியது மட்டுமின்றி மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வருகிற 10ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழக பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முக்கியமான திட்டங்கள் குறித்தும் பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்துவது குறித்தும் விவாதிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த ஆண்டின் முதல் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் கடந்த 6ஆம் தேதி கூடிய போது தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி ஆளுநர் வெளியேறியது குறிப்பிடத்தகுந்தது. வேங்கை வயல் விவகாரம் வன்கொடுமை வழக்கு இல்லை என கூறி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றி
புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் காவலர் உள்ளிட்ட 3 பேரை குற்றம் சாட்டி சிபிசிஐடி காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். அதனை ஏற்கக்கூடாது என கூறி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவற்றை தள்ளுபடி செய்து குற்றப்பத்திரிகை ஏற்கப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் வன்கொடுமை சட்டப்பிரிவு இல்லாததால் வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று சிபிசிஐடி ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில் வழக்கில் வன்கொடுமை சட்டப்பிரிவு இல்லாததால் வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் இருந்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு வழக்கை மாற்றம் செய்து வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆதி திராவிடர், பழங்குடியினர், கிறித்தவ ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு வழங்கிய கல்விக் கடன் 48 கோடியே 95 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு அரசு தள்ளுபடி செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 1972-73 கல்வியாண்டு முதல் 2002-2003 கல்வியாண்டு வரை மருத்துவம் சார்ந்த படிப்புகள் உட்பட அனைத்து படிப்புகளுக்கு வழங்கப்பட்ட கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 2003-2004 கல்வியாண்டு முதல் 2009-2010 கல்வியாண்டு வரை மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கும் கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. நிலுவைத் தொகையை மாணவர்களிடமிருந்து வசூலிக்க முடியாததாலும் பதிவேடுகள் விவரங்கள் இல்லாததாலும் கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 10 பேரில் 9 பேரை இலங்கை விடுவித்துள்ளது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஜனவரி மாதம் 9ஆம் தேதி மீனவர்கள் அனுமதி சீட்டுடன் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அப்போது நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்காலைச் சேர்ந்த ஒரு விசைப்படகு மற்றும் 10 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் இவ்வழக்கு விசாரணைக்காக வந்தது. அப்போது 9 பேர் நிபந்தனையின் பேரில் விடுவிக்கப்பட்டதாகவும் படகோட்டிக்கு மட்டும் 6 மாத காலம் சிறை தண்டனை என்றும் இலங்கை நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டது. தொடர்ந்து விடுதலையான 9 பேரும் ஓரிரு நாட்களில் தாயகம் திரும்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பமேளா நெரிசல் பலி குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்ட நிலையில் மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த வாரம் தொடங்கிய நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது மகா கும்பமேளா நெரிசலில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவைத் தலைவர் இருக்கையை சுற்றி எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. மாநிலங்களவையிலும் கும்பமேளா உயிரிழப்பு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். வேலையில்லா திண்டாட்டத்தை சமாளிக்க முடியாமல் மத்திய பாஜக அரசு திணறி வருவதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி வேலையின்மை பிரச்சினைக்கு தீர்வு காண பிரதமர் மோடி தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குடியரசுத் தலைவர் உரையில் எந்த முக்கிய அம்சமும் இல்லை என குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி மேக் இன் இந்தியா திட்டம் தோல்வி அடைந்து விட்டதாகவும் அவர் கூறினார். ரோபோக்கள், பேட்டரிகள், மோட்டார்கள் என கடந்த 10 ஆண்டுகளில் அனைத்து உற்பத்தி துறைகளிலும் சீனா முன்னிலையில் இருப்பதாகவும் இதில் இந்தியா பின்தங்கியே இருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்காவின் அதிபர் இந்தியாவுக்கு வந்து நமது நாட்டு பிரதமரை தங்களது நாட்டுக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுப்பார் எனவும் அவர் கூறினார். மத்திய பட்ஜெட்டில் திருக்குறளை தவிர தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லை என மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி பேசினார். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் கனிமொழி பேசினார். அப்போது குடியரசுத் தலைவர் உரையின் ஆங்கில மொழிபெயர்ப்பை படிக்க முடியவில்லை எனவும் அதில் ஏராளமான ஹிந்தி, சமஸ்கிருத வார்த்தைகள் இருந்ததாகவும் அவர் கூறினார். நாட்டில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான சூழலை அளிக்க மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் பாஜக ஆளும் மாநிலங்களில் வெவ்வேறு மதத்தினர் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இரும்பு காலம் குறித்து தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு குறித்து மத்திய அரசு இதுவரை மௌனம் காப்பது ஏன் எனவும் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாடு குறித்த ஆய்வு முடிவை மத்திய அரசு ஏற்று அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார்.
ஒசூரில் விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதிலளித்து உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் விமான நிலையம் அமைப்பது குறித்து மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, ஒசூர் விமான நிலையம் அமைப்பு நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக இருப்பதாகவும் தாங்களும் உதவி வருவதாகவும் கூறினார். எனினும் பெங்களூரு விமான நிலையத்தில் இருந்து 150 கிலோமீட்டர் சுற்றளவில் வேறு எந்த விமான நிலையமும் அமையக்கூடாது என்ற ஒப்பந்தம் சவாலாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு, கர்நாடக அரசு, விமான போக்குவரத்து அமைச்சகம் ஆகியவை ஒன்றாக அமர்ந்து பேச்சுவார்த்தையில் முடிவெடுக்க வேண்டும் எனவும் கண்டிப்பாக மத்திய அரசு ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் அவர் கூறினார். யமுனை நதியின் ஒரு சொட்டு நீரை அரவிந்த் கெஜ்ரிவால் அருந்தினால் அடுத்த சந்திப்பை அவருடன் மருத்துவமனையில் நடத்துவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி முன்னதாக ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது யமுனை நதியை சுத்தம் செய்து அதில் நீராடுவேன் என 5 ஆண்டுகளுக்கு முன் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதியளித்ததாகவும், ஆனால் தற்போது வரை யமுனை அழுக்கேறியே கிடப்பதாகவும் அவர் கூறினார். நதியின் ஒரு சொட்டு நீரை அரவிந்த் கெஜ்ரிவால் அருந்தினால் அடுத்த சந்திப்பை அவருடன் மருத்துவமனையில் நடத்துவேன் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், ராகவ் தத்தா உள்ளிட்ட ஆம் ஆத்மியின் 9 முக்கிய தலைவர்களை கடுமையாக விமர்சித்த ராகுல் காந்தி அனைவரையும் பிரதமருடன் ஒப்பிட்டது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் உரையின் போது திரௌபதி முர்மு சோர்வாக இருந்ததாக தெரிவித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மீது முசாஃபர்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கியது. முதல் நாளான அன்று நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, உரையின் இறுதி பகுதியை வாசிக்கும் போது மிகவும் சோர்வாக காணப்பட்டதாக கூறியிருந்தார். இந்நிலையில் நாட்டின் மிக உயர்ந்த அரசியலமைப்பு அதிகாரத்தை சோனியா காந்தி அவமதித்து விட்டதாக கூறி பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வரும் 10ஆம் தேதி விசாரணைக்கு வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மலையில் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ள நிலையில் அருகே உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழியை உயிர்பலி கொடுக்கக்கூடாது என இந்து அமைப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். மலையை காக்க நாளை அறப்போராட்டம் நடத்தப்படும் என இந்து முன்னணி அமைப்பு அறிவித்துள்ளது. தொடர்ந்து அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் மதுரையில் இன்று காலை முதல் நாளை இரவு 12 மணி வரை 2 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி தனபால் முன்பு இந்து முன்னணியினர் அவசர முறையீடு செய்தனர். அப்போது நீதிபதி இதனை அவசர வழக்காக விசாரணை செய்ய முடியாது என்றும், வழக்கறிஞர் மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னை ஈசிஆர் சாலையில் பெண்களை துரத்தி சென்ற விவகாரத்தில் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஜனவரி 25ஆம் தேதி இரவு ஈசிஆர் சாலை முட்டுக்காடு பகுதியில் காரில் சென்ற கானாத்தூரை சேர்ந்த பெண்களை மற்ற 2 கார்களில் வந்த இளைஞர்கள் துரத்திய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான புகாரின் பேரில் கானாத்தூர் போலீசார் தனிப்படை அமைத்து தேடியதில் சம்பவத்தில் ஈடுபட்ட 7 பேர்களில் சந்துரு, விக்னேஸ்வரன், சந்தோஷ், தமிழ்குமரன், அஸ்வின் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். 2 கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மற்ற 2வரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் பெண்கள் தப்பிக்க முயன்றபோது சாலையை வழிமறித்த புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுகவை தோற்றுவித்தவர்களில் ஒருவருமான பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை வாலாஜா சாலையிலிருந்து மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடம் வரை முதலமைச்சர் தலைமையில் திமுகவினர் அமைதிப் பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்தினர்.
இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்தியவன், தமிழ்நாட்டில் 7வது முறையாக ஆட்சி அமைப்போம் என்ற திமுகவின் கனவு பலிக்காது என பேட்டியளித்தார். கரூர் அருகே தனியார் சிமெண்ட் ஆலைக்கு அரசு கூட்டுக்குடிநீர் திட்டத்தில் இருந்து தண்ணீர் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மணவாடி, ஏவூர், மூக்கனாங்குறிச்சி, காக்காவாடி உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தேவகவுண்டனூரில் செயல்படும் தனியார் சிமெண்ட் ஆலைக்கு தண்ணீர் எடுத்து செல்வதற்காக மணவாடி நீர் ஊந்து நிலையத்தில் இருந்து குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கோரிக்கையை ஆட்சியரிடம் மனுவாக அளித்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலையில் குளிர்பானத்தில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து நகை பறித்த 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனைமலை குயவர் வீதியை சேர்ந்த சாந்தி என்பவரை பக்கத்து வீட்டில் வசித்து வரும் லோகநாயகி என்பவர் மகளிர் சுய உதவிக் குழுவில் பணம் வாங்கி தருவதாக கூறி மகேஸ்வரி என்பவருடன் ஆட்டோவில் அழைத்து சென்றுள்ளார். இதனிடையே மயக்க மாத்திரை கலந்த குளிர்பானத்தை கொடுத்து சாந்தியை மயக்கமடைந்தவுடன் அவர் அணிந்திருந்த நகைகளை கழற்றி சென்றுள்ளார். இதுகுறித்து சாந்தி கொடுத்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பதுங்கியிருந்த 2 பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 4.5 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். கோவையில் தனியார் மருத்துவமனையில் செவிலியரை கத்தியால் குத்த முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தனியார் மருத்துவமனை வளாகத்திற்குள் உள்ள மகளிர் விடுதிக்குள் அனுமதியின்றி நுழைந்த நாகர்கோவிலை சேர்ந்த சுஜித் என்பவர் செவிலியர் பிரியாவின் கழுத்தை நெரித்ததோடு கத்தியால் குத்த முயன்றுள்ளார். அப்போது பிரியாவுக்கு கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து விடுதி காப்பாளர்கள் மற்றும் மருத்துவமனை காவலாளிகள் சுஜித்தை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் இருவரும் காதலித்து வந்ததாகவும் பிரியா திடீரென பேசுவதை நிறுத்தியதால் சுஜித் தாக்குதலில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சுஜித்தை சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மகா கணபதி ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. உசிலம்பட்டி அருகே விண்ணக்குடி கிராமத்தில் 50 ஆண்டுகள் பழமையான மகா கணபதி கோவிலில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. தொடர்ந்து கணபதி சிலைக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு 100 நாள் வேலை வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். பாப்பிநாயக்கன்பட்டி ஊராட்சியில் வசித்து வரும் மக்கள் 100 நாள் வேலை செய்து வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பாப்பிநாயக்கன்பட்டி ஊராட்சி நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்படுத்தப்படுவதால் 100 நாள் வேலை இல்லாததால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அந்த பகுதியின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு 100 நாள் வேலை திட்டம் வழங்க வேண்டும் என 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஊராட்சியில் போதிய மழை இல்லாததால் தண்ணீரின்றி கருகிய நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரவன்குளம் மற்றும் கும்பிக்குளம் பகுதியில் விவசாயிகள் 2500 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்களை பயிரிட்டிருந்தனர். இந்நிலையில் பல்வேறு பகுதியில் பருவமழை வெளுத்து வாங்கிய நிலையில் இந்த பகுதியில் சரிவர மழை பெய்யாததால் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் பயிர்கள் தண்ணீரின்றி கருகியதால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. இதனால் கருகிய நெற்பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை போரூர் டோல்கேட் அருகே அனுமதியின்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட தாவேகாவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாவேகா கட்சியின் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலமுருகன் என்பவர் போரூர் டோல்கேட் அருகே கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். அப்போது கிரேன் மூலம் 15 அடி அளவிலான பிரம்மாண்ட மாலையை அணிவித்தும் ஜேசிபி மூலம் மலர்கடை தூவியும் வரவேற்றனர். இதில் ஏராளமான தாவேகாவினர் திரண்டதால் மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலையில் போக்குவரத்து முடங்கியது. இதனால் அனுமதியின்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட தாவேகாவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மணிப்பூர் வன்முறை சம்பவத்தில் முதலமைச்சர் பிரேம் சிங்குக்கு தொடர்பு உள்ளது போல வெளியான ஆடியோ தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க மத்திய தடயவியல் ஆய்வகத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கி வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் குகி பழங்குடியினருக்கும் மெய்தி இனத்தவருக்கும் இடையே பல மோதல்கள் ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த வன்முறையில் சிக்கி 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சம்பவத்தில் முதலமைச்சர் பிரேம் சிங்குக்கு தொடர்பு உள்ளது என கூறி குகி பழங்குடியினர் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது முதலமைச்சர் தொடர்பான ஆடியோ டேப்புகளின் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு மத்திய தடயவியல் ஆய்வகத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை மார்ச் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தெலங்கானாவில் நடைபெற்ற சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. பீகார், கர்நாடகாவை தொடர்ந்து தெலங்கானாவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. தெலங்கானாவில் 3,57,77,554 பேர் மற்றும் 1,12,15,134 குடும்பங்களிடம் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த கணக்கெடுப்பின் முடிவுகளை தெலங்கானா மாநில அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தெலங்கானாவில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் 56.33% பேரும், பட்டியல் சமூகத்தினர் 17.43% பேரும், பழங்குடியினர் 10.45% பேரும் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் தெகல் ரயில் நிலையத்தில் மது போதையில் தண்டவாளத்தில் காரை பார்க்கிங் செய்த சம்பவம் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. தெகல் பகுதியைச் சேர்ந்த ராகேஷ் மது போதையில் வேகமாக ஓட்டி வந்த கார் அவரின் கட்டுப்பாட்டை இழந்து ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டரின் முன் படிக்கட்டுகளில் ஏறி நேராக ரயில்வே பிளாட்பாரத்திற்கே வந்து தண்டவாளத்தில் விழுந்தது. சினிமா பாணியில் நடைபெற்ற சம்பவத்தை பார்த்து திகைத்து நின்ற ரயில்வே ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு ஜேசிபி உதவியுடன் காரை அகற்றினர். அந்த நேரத்தில் ரயில் எதுவும் வராததால் நல்வாய்ப்பாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. காவல்துறையினர் ராகேஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பின் எதிரொலியாக அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கு சரிந்துள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பொருளாதார ரீதியாக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். கனடா, மெக்சிகோ, சீனா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிப்பை அமலுக்கு கொண்டு வந்துள்ளார். ட்ரம்பின் இந்த நடவடிக்கையின் எதிரொலியாக டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 67 பைசா குறைந்து இதுவரை இல்லாத அளவான 87 ரூபாய் 31 பைசாவாக வீழ்ச்சியடைந்துள்ளது. மேலும் இந்திய பங்குச் சந்தைகளும் வீழ்ச்சியடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதை தடுக்கும் வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என உறுப்பு நாடுகளுக்கு டெட்ரோஸ் அதானம் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா காலத்தில் உலக சுகாதார அமைப்பு சரியாக செயல்படவில்லை என கூறி உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அதனை மறுபரிசீலனை செய்ய கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. இதனிடையே உலக சுகாதார பட்ஜெட் கூட்டத்தில் உறுப்பு நாடுகளிடையே உரையாற்றிய டெட்ரோஸ் அதானம் வெளியேறும் முடிவை மறுபரிசீலனை செய்ய அமெரிக்காவுக்கு அனைவரும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் அமெரிக்கா வெளியேறுவது வெறும் நிதியை பற்றியது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் அமெரிக்கா எதிர்கொள்ளவிருக்கும் தொற்றுநோய் குறித்த விவரங்கள் மற்றும் பிற முக்கியமான சுகாதார பிரச்சினைகளில் உள்ள வெற்றிடத்தை பற்றியது என குறிப்பிட்ட அவர், நோய் தொற்றுகள் குறித்த முக்கியமான தகவல்களை அமெரிக்கா தவறவிட வேண்டியிருக்கும் என கூறினார். உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. பொருளாதார திறன், ராணுவ வலிமை, உள்நாட்டு நிலைமை, எதிர்கால திட்டமிடல், பிற நாடுகள் உடனான கூட்டணி, அரசியல் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து ஃபோர்ப்ஸ் நிறுவனம் ஆண்டுதோறும் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலை வெளியிடுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு மிகவும் சக்தி வாய்ந்த டாப் 10 நாடுகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அமெரிக்கா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் முதல் 3 இடங்களில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா, ஜெர்மனி, தெற்கு கொரியா, பிரான்ஸ், ஜப்பான், சவுதி அரேபியா, இஸ்ரேல் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலிக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற அகதிகளை நாடு கடத்த தடை விதிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவர்கள் இத்தாலிக்கு அழைத்து வரப்பட்டனர். ரோம், வங்காளதேசம், எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஏராளமானோர் அகதிகளாக ஐரோப்பிய நாடுகளுக்கு குடியேறுவதால் அங்கு சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த எல்லைப் பகுதிகளில் ஐரோப்பிய நாடுகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி வரும் நிலையில்
கடந்த ஆண்டு மட்டும் 66,000 பேர் அகதிகளாக இத்தாலியில் குடியேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இத்தாலிக்குள் நுழைய முயன்ற 50 பேரை கைது செய்த கடலோர போலீசார் அல்பேனியாவில் உள்ள அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். தொடர்ந்து அவர்களை அங்கிருந்து நாடு கடத்த அரசாங்கம் முடிவு செய்தது. ஆனால் அவர்களை நாடு கடத்துவதற்கு தடை விதித்து இத்தாலி நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அல்பேனியாவில் இருந்து சுமார் 50 அகதிகள் படகு மூலம் இத்தாலி கொண்டு வரப்பட்டனர். அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கனடா பிரதமர் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் கனடா, மெக்சிகோ, சீனா ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10 முதல் 25% வரி விதித்து உத்தரவிட்டார். இதற்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ள கனடா சுமார் 13 லட்சம் கோடி மதிப்பிலான அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய கனடா பிரதமர் ட்ரூடோ, இந்த வரி விதிப்பு அமெரிக்கர்களின் வேலை வாய்ப்பை ஆபத்தில் ஆழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் கனடாவில் இயங்கும் அமெரிக்க ஆலைகள் மற்றும் பிற உற்பத்தி வசதிகளை மூடுவதற்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் வரி விதிப்பிற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை எனவும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். சக்தி வாய்ந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கால மாற்றத்துக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஐநா பொதுசபை தலைவர் ஃபிளமெங் யான் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுசபையின் 79வது தலைவராக இந்தியாவுக்கு முதன்முறையாக பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை ஃபிளமெங் யாங் வருகிறார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், இந்தியாவின் முன்னுரிமைகள், பன்முகத்தன்மை, எதிர்காலத்திற்கான தொலைநோக்கு பார்வை, தெற்குலகின் நீடித்த வளர்ச்சிக்கான திட்டம் குறித்து ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் என கருதுவதாக கூறினார். உலகளாவிய பல முக்கிய பிரச்சினைகளுக்கு சிறப்பான தீர்வை அளிக்கும் வகையில் ஐநா சபை உருவெடுப்பது அவசியமானது எனவும், சக்தி வாய்ந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கால மாற்றத்துக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றதிலிருந்து உள்நாட்டில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை அறிவித்துக் கொண்டே வருகிறார். யுக்ரைனுடனான போரை உடனடியாக நிறுத்தாவிட்டால் கூடுதல் வரி விதிப்பையும் கடும் பொருளாதார தடைகளையும் ரஷ்யா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவில் புதிய நில அபகரிப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடைபெறுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். இதற்கு துணையாக அமெரிக்கா நிற்காது என்று குறிப்பிட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் நிதி உதவி நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் உருவாகும் தனது 50வது படத்தை தானே தயாரிப்பதாக நடிகர் சிம்பு அறிவித்துள்ளார். நடிகர், பாடகர் என பன்முகம் கொண்ட சிம்பு தனது 43வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். முன்னதாக ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவாகும் சிம்புவின் 49ஆம் படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் சிம்புவின் பிறந்த நாளை ஒட்டி புதிய படம் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் சரித்திர கதைக்களத்தில் உருவாகும் இப்படத்தை சிம்பு தனது ஆத்மன் சினி ஆர்ட்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தயாரிக்க உள்ளார். யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க மனோஜ் பரமஹம்சா ஒளிப்பதிவு செய்ய உள்ளார். தொடர்ந்து சிம்புவின் 50வது பட அப்டேட் வெளியானதை ரசிகர்கள் உற்சாகத்துடன் இணையத்தில் பதிவிட்டு வருகின்றனர். கடும் எதிர்ப்பை தொடர்ந்து பழங்குடியின விவகார அமைச்சர் தொடர்பான தனது கருத்தை திரும்பப் பெறுவதாக மத்திய இணையமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி அறிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் முன்னதாக சுரேஷ் கோபி பாஜகவிற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பழங்குடியின நலத்துறை அமைச்சகத்தை உயர் வகுப்பினர் மேற்பார்வையிட்டால் மட்டுமே உண்மையான வளர்ச்சி சாத்தியமாகும் என கூறினார். பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் மட்டுமே பழங்குடியின நலத்துறைக்கு அமைச்சராக முடியும் என்பது நமது நாட்டின் சாபம் என்றும் அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தனது கருத்தை திரும்பப் பெறுவதாக சுரேஷ் கோபி அறிவித்துள்ளார். யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசவில்லை என்றும் தனது கருத்து சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். சென்னையில் பிறந்த இந்திய வம்சாவளியான சந்திரிகா டாண்டனுக்கு உலக புகழ்பெற்ற கிராமி விருது வழங்கப்பட்டுள்ளது. உலக அளவில் இசைத்துறையில் வழங்கப்படும் உயரிய விருதாக கிராமி விருதுகள் கருதப்படுகிறது. திரிவேணி இசை ஆல்பத்திற்காக சிறந்த தற்கால ஆல்பம் என்ற பிரிவில் சந்திரிகா டாண்டனுக்கு நடப்பாண்டுக்கான கிராமி விருது வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் பிறந்த சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் சென்னை கிறிஸ்டியன் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். அதன் பிறகு திருமணம் முடித்து அமெரிக்காவில் குடிபெயர்ந்த அவர் தொழில் துறைகளில் முக்கிய புள்ளியாக உருவான போதும் இசை மற்றும் பாடல்கள் அமைப்பதில் தீவிரம் காட்டினார். முன்னதாக கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி அவர் திரிவேணி ஆல்பத்தை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது.
தமிழில் வெளியாகி ஹிட்டான மதகஜராஜா திரைப்படம் தெலுங்கில் படுதோல்வியை சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சுந்தர் சி இயக்கத்தில் விஷால், அஞ்சலி, வரலட்சுமி, சந்தானம் உள்ளிட்டோர் நடிப்பில் 2012ஆம் ஆண்டு மதகஜராஜா திரைப்படம் தயாரானது. விஜய் ஆண்டனி படத்திற்கு இசையமைத்திருந்த நிலையில் தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனையால் ரிலீஸ் செய்யப்படாமல் முடக்கப்பட்டது. தொடர்ந்து 13 ஆண்டுகளுக்கு பின் கடந்த பொங்கலுக்கு இத்திரைப்படம் ரிலீஸ் ஆனது. ஆண்டுகள் கடந்து ரிலீஸ் ஆனாலும் தமிழ்நாட்டில் 50 கோடி ரூபாய் வரை இப்படம் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தெலுங்கில் மதகஜராஜா படுதோல்வியை சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அஜித் குமார் நடித்துள்ள விடாமுயற்சி படத்திற்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் தொடங்கியது. மகிழ் திருமேனி இயக்கத்தில் லைகா நிறுவனம் தயாரித்திருக்கும் விடாமுயற்சி திரைப்படம் வரும் 6ஆம் தேதி வெளியாகிறது. அஜித்துடன் த்ரிஷா, அர்ஜுன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார். ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் விடாமுயற்சி படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தின் டிக்கெட் புக்கிங் ஆன்லைனில் தொடங்கியதை அடுத்து அஜித் குமார் ரசிகர்கள் அதீத ஆர்வத்துடன் முன்பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் வரும் 6ஆம் தேதி காலை 9 மணிக்கு விடாமுயற்சி படத்தின் சிறப்பு காட்சிக்கு அனுமதி கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. தெலுங்கில் உருவாகி வரும் கண்ணப்பா படத்திலிருந்து பிரபாஸின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. விஷ்ணு மஞ்சு நடிப்பில் முகேஷ் குமார் சிங் இயக்கும் கண்ணப்பா திரைப்படம் சிவனின் தீவிர பக்தரான கண்ணப்பரை பின்னணியாக கொண்டு உருவாகி வருகிறது. கண்ணப்பர் வேடத்தில் விஷ்ணு மஞ்சு நடித்து வரும் நிலையில் மோகன்லால், பிரபாஸ், காஜல் அகர்வால், அக்ஷய் குமார் ஆகியோரும் கேமியோவாக நடிக்கின்றனர். இப்படத்திலிருந்து பிரபாஸின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதன்படி இந்த படத்தில் ருத்ரா என்ற கேரக்டரில் பிரபாஸ் நடித்து வருகிறார். கண்ணப்பா திரைப்படம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வெளியாக உள்ளது குறிப்பிடத்தகுந்தது. தனுஷ் இயக்கவுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் 4வது பாடல் குறித்து படக்குழு அறிவித்துள்ளது. பவர் பாண்டி ராயன் வரிசையில் தனுஷ் இயக்கியிருக்கும் 3வது திரைப்படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். புதுமுகங்கள் நடிப்பில் உருவாக்கியுள்ள இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். இந்நிலையில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் 4வது பாடல் நாளை மாலை 6 மணிக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புள்ள என்ற டைட்டில் உருவாக்கியுள்ள இப்பாடலை ஜிவி பிரகாஷ் பாடி இருப்பதாக கூறப்படுகிறது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் வரும் 1ஆம் தேதி திரை அரங்குகளில் வெளியாகிறது. சிவகார்த்திகேயன் சிபி சக்கரவர்த்தி கூட்டணியில் உருவாகி இருந்த திரைப்படம் கைவிடப்படுவதாக தகவல்கள் கூறுகின்றன. சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த டான் திரைப்படம் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படத்திற்கு ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் சிவகார்த்திகேயன் சிபி கூட்டணி மீண்டும் ஒரு படத்தில் இணைந்தது. அது குறித்த அறிவிப்பு சில நாட்களுக்கு முன்னர் வெளியானது. ஆனால் தற்போது கிடைத்திருக்கும் தகவலின்படி சிவகார்த்திகேயன் சிபி சக்கரவர்த்தி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் இதனால் இந்த படம் கைவிடப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை எமி ஜாக்சன் பிறந்தநாள் கொண்டாடிய புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டே வருகின்றன. தமிழில் மதராசப்பட்டினம், ஐ உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கும் எமி ஜாக்சன் நடிகர் எட் வெஸ்ட்விக்கை 2வது திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார். இதற்கிடையில் தனது பிறந்த நாளை படுக்கையில் நிர்வாணமாக இருந்தபடி கேக் வெட்டி கொண்டாடியிருக்கிறார் எமி ஜாக்சன். அப்போது அவருடன் 4 வயது மகனும் உடன் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த புகைப்படங்களை எமி ஜாக்சன் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் நிலையில் இதனை நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். மலையாள நடிகர் முகேஷ் மீது சிறப்பு புலனாய்வு குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. மலையாள திரை உலகில் நடிகைகள் மீதான பாலியல் குற்றங்கள் குறித்த ஹேமா கமிட்டியின் அறிக்கை பெரும் புயலை கிளப்பியது. இதில் முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள் உள்பட பலர் மீதும் நடிகைகள் வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருந்தனர். இதற்கிடையில் நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் மீது நடிகை ஒருவர் பாலியல் புகார் கூறியிருந்தார். இந்த வழக்கில் மராடு காவல்துறையினர் முகேஷை கைது செய்து பின்னர் ஜாமீனில் விடுவித்தனர். இதன் தொடர்ச்சியாய் சிறப்பு புலனாய்வு குழு எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. இதில் வாட்ஸ்அப் சேட், இமெயில் விவரங்கள் ஆகியவை ஆதாரங்களாக இணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
டாடா ஸ்டீல்ஸ் செஸ் தொடரின் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாடு வீரர் பிரக்யானந்தாவுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல்ஸ் மாஸ்டர்ஸ் 2025 செஸ் தொடரின் சாம்பியன் பட்டத்தை தமிழ்நாடு வீரர் பிரக்யானந்தா வென்றார். இறுதிப் போட்டியில் மற்றொரு தமிழக வீரர் குகேஷை எதிர்த்து விளையாடி வெற்றி பெற்றார். இதன் மூலம் அவர் புள்ளிகள் பட்டியலில் முன்னேறி பட்டத்தையும் கைப்பற்றியுள்ளார். இந்த வெற்றி பிரக்யானந்தாவின் அர்ப்பணிப்பு, கடின உழைப்புக்கு சான்றாக உள்ளதென்று உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பிரக்யானந்தாவுடன் போட்டியில் சிறப்பாக விளையாடிய குகேஷுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். இருவரின் வாழ்விலும் மேலும் பல வெற்றிகளை எதிர்பார்ப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பவர் பிளே வரலாற்றில் இந்திய வீரர் ஜெய்ஷ்வாலின் சாதனையை அபிஷேக் சர்மா முறியடித்துள்ளார். மும்பையில் நடந்த T20 போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணி முதலில் பேட்டிங் செய்தது. அப்போது 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி 247 ரன்களை குவித்தது. அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா 135 ரன்கள் அடித்த நிலையில் இங்கிலாந்து தரப்பில் பிரைடன் கால்ஸ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து 10.3 ஓவர்களில் 96 ரன்களில் தோல்வியை சந்தித்தது. இந்த போட்டியில் இந்திய வீரர் அபிஷேக் சர்மா பவர் பிளே சுற்றான முதல் 6 ஓவர்களில் மட்டும் தனி ஆடாக 21 பந்துகளில் 58 ரன்களை குவித்தார். இதன் மூலம் சர்வதேச T20 கிரிக்கெட் வரலாற்றில் பவர் பிளேயில் அதிக ரன்கள் குவித்த இந்திய வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஜெய்ஷ்வால் 52 ரன்கள் அடித்ததே சாதனையாக இருந்தது. சர்வதேச T20 கிரிக்கெட் வரலாற்றில் அதிக சிக்சர்கள் வழங்கிய இரண்டாவது வேகப்பந்து வீச்சாளர் என்ற மோசமான சாதனையை இங்கிலாந்து வீரர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் படைத்துள்ளார். இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடியது. இதில் 4 போட்டிகளில் வென்ற இந்திய அணி தொடரை 4-1 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தியது. இந்த தொடரில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத ஆர்ச்சர் தனது பந்துவீச்சில் மொத்தம் 14 சிக்சர்களை வாரி வழங்கினார். இதன் மூலம் சர்வதேச T20 கிரிக்கெட் வரலாற்றில் அதிக சிக்சர்கள் வழங்கிய இரண்டாவது வேகப்பந்து வீச்சாளர் என்ற மோசமான சாதனையை அவர் படைத்துள்ளார். இதில் தென்னாப்பிரிக்காவின் நிகிடி வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக ஒரு தொடரில் 16 சிக்சர்கள் வழங்கி முதலிடத்தில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணி வீரர் அபிஷேக் சர்மாவுக்கு அவரின் ஆலோசகரும் முன்னாள் வீரருமான யுவராஜ் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய இளம் வீரரான அபிஷேக் சர்மா முன்னதாக இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது T20 போட்டியில் அதிரடி சதம் விளாசினார். 135 ரன்களை குவித்து பல சாதனைகளை முறியடித்தவர் இந்திய அணியை தனி ஆளாக வெற்றி பெறச் செய்தார். இந்நிலையில் அவர் நன்றாக விளையாடினார் என்றும், இப்படித்தான் உன்னை பார்க்க விரும்பினேன் என்றும் அவரை வழிநடத்தி வரும் யுவராஜ் சிங் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். அபிஷேக்கை நினைத்து பெருமைப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து எப்போதும் தன்னை கடிந்து கொள்ளும் யுவராஜ் சிங் தனது வாழ்த்து தெரிவித்தது மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக அபிஷேக் அதற்கு பதிலளித்துள்ளார். கமலினியின் கடின உழைப்பே அவரது உயரத்திற்கு காரணம் என அண்டர்-19 மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற கமலினியின் பெற்றோர் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். மலேசியாவில் முன்னதாக 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற்றது. இதில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் இந்திய அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த சீசனில் அதிக ரன்கள் எடுத்த த்ரிஷா கொங்கடிக்கு அடுத்ததாக 143 ரன்கள் எடுத்து தமிழ்நாடு வீரர் கமலினி அசத்தினார். மதுரையில் பிறந்த அவர் பேட்டர், சுழற்பந்து வீச்சாளர், விக்கெட் கீப்பர் என தனது திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறார். மகளிர் IPL போட்டியில் மும்பை அணிக்காக 1.5 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்ட அவர் கவனம் ஈர்த்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கமலினியின் கடின உழைப்பே அவரது உயரத்திற்கான காரணம் என்று அவரது பெற்றோர் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரின் சிறந்த ஃபீல்டர் விருது துருவ் ஜுரேலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடியது. இதில் 4-1 என்ற கணக்கில் இந்திய அணி தொடரை கைப்பற்றியது. ஒவ்வொரு தொடரிலும் ஃபீல்டிங் துறையில் சிறந்து விளங்கும் இந்திய வீரருக்கு BCCI சார்பில் இம்பாக்ட் ஃபீல்டர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரின் சிறந்த ஃபீல்டராக துருவ் ஜுரேல் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் விருதை வழங்கி கௌரவித்தார். மத்திய அரசின் இளைஞர்கள் விவகாரம் மற்றும் விளையாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் இந்திய விளையாட்டு ஆணையத்தில் பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் இதற்கான 36 பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. துறை சார்ந்த பாடப்பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்றும், வலிமை சீரமைப்பு பிரிவுக்கு அதற்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்படுவோருக்கு மாதம் 60,000 ரூபாய் மாத வருமானம் என்றும், ஓராண்டுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியில் இருக்கலாம் என்றும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ரிஸ்க் அதிகமாக எடுக்கும் போது பலன்களும் அதிகமாக கிடைக்கும் என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து T20 வெற்றி தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சூரியகுமார் யாதவ் களத்தில் நிற்கும் போது மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை சரியாக செய்வதாக கூறினார். ரிஸ்க் அதிகமாக எடுத்தால் அதற்கான பலன்களும் அதிகமாக கிடைக்கும் என்றும் அபிஷேக் குடும்பத்தினரை நினைத்து மகிழ்ச்சி கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். வருண் சக்கரவர்த்தி தன்னுடைய பந்துவீச்சு மட்டுமல்லாமல் ஃபீல்டிங்கிலும் கடுமையாக உழைத்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஜூனியர் T20 உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக செயல்பட்ட வீராங்கனைகளை தேர்வு செய்து ICC வெளியிட்டுள்ள தொடரின் சிறந்த அணியில் 4 இந்தியர்களுக்கு இடம் வழங்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் முன்னதாக நடைபெற்ற ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி இந்தியா 2வது முறையாக கோப்பையை தொடர்ந்து வென்றது. இந்நிலையில் ஜூனியர் T20 உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக செயல்பட்ட வீராங்கனைகளை தேர்வு செய்து தொடரின் சிறந்த அணியை ICC வெளியிட்டிருக்கிறது. இதில் கொங்காடி த்ரிஷா, ஜி கமலினி, ஆயுஷி சுக்லா, வைஷ்ணவி சர்மா ஆகிய 4 இந்திய வீராங்கனைகளின் பெயர் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தகுந்தது. T20 போட்டிகளில் இந்திய அணி அதிக ரிஸ்க் எடுத்து விளையாட விரும்புவதாக தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் T20 வெற்றி குறித்து பேசியிருக்கும் கௌதம் கம்பீர் இந்திய அணி அதிரடியாக விளையாடும் போது தோல்வியடைய வாய்ப்புள்ளதாகவும் தோல்வியை கண்டு அஞ்சவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிக ரிஸ்க் எடுத்து விளையாடவே விரும்புவதாகவும் அதிரடியாக விளையாடுவதற்கான பாதையை இந்திய அணி வீரர்கள் தேர்ந்தெடுத்து விட்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.